திருவாரூர் மாவட்டம் தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக திகழும் இந்த பகுதி திருவாரூரில் இருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுதான் இந்த திருத்துறைப்பூண்டி. இஸ்லாமியர்கள் பரவலாக வாழும் இவ்வூரில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த பசுமையான கிராமம்தான் விட்டுக்கட்டி. வாழக்கூடிய முஸ்லிம்கள் அனைவரும் முழுக்க முழுக்க ஏகத்துவ கொள்கையை கடைபிடிக்கிறார்கள் என்று சொன்னால் நம்பும்படியாக இருக்கின்றதா? பேருந்துகளே முழுமையாக நுழையாத இந்த கிராமத்திற்குள் தௌஹீத் கொள்கை நுழைந்தது எப்படி? தொடர்ந்து பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப நம்ம நின்றுகிற ஊருடைய பேர் விட்டுக்கட்டி. இந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியிலிருந்து 3 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்குது. இந்த கிராமத்தை நம்ம அரிசி கிராமம் சொல்றோம். என்ன காரணம் கேட்டாக்கா, இந்த கிராமத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் அனைவருமே நம்ம ஏகத்துவத்தின் கொள்கையை ஏத்துக்கிருக்காங்க. அது சம்பந்தமா அவர்களை கவர்ந்தது எது, அவர்களை இந்த கொள்கையின் பக்கம் கொண்டு வந்தது எது என்பது பற்றிய விவரங்களை நம்ம அவங்கள சந்திச்ச நேரில் கேட்கலாம். இந்த ஊருக்கு 89ல வர்றேன். 89ல வர்றப்ப தப்லீகா தான் இருக்கேன். தௌஹீத் முறை அப்படி இல்லை. அப்ப 91ல தான் பிஜியோட கருத்துக்களை கேட்கிறோம். 91ல பிஜியோட கருத்து கேட்கிறப்ப அந்த வழி கருத்துக்கள் பிடிக்குது. அப்ப தௌஹீதுக்கு நாங்க வரோம். 8 99 2000 அவங்க ரொம்ப எதிர்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தௌஹீத் வளர்ச்சி அதிகமாயிடுச்சு இங்க. அவங்க தப்லீக்ல இருக்கிறதுனால அந்த இதை கையெடுத்துக்கிட்டு அதிகமான எதிர்ப்பு அவங்க மட்டும்தான். அவங்க 2 பேர் இருக்காங்க அவ்வளவுதான். இதுல பாக்கி எல்லாரும் பேர் எல்லாமே தௌஹீத் வந்துட்டாங்க. மதம் விட்டு மதம் மாறுறது எவ்வளவு ஒரு முக்கியத்துவமான விஷயமோ அதே போல கொள்கை விட்டு கொள்கை மாறுறதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் தான். இப்போ இந்த வீட்டுல கிட்டத்தட்ட 3 சகோதரர்கள் தங்களுடைய பழைய கொள்கையை விட்டுட்டு இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு தௌஹீத் கொள்கைக்கு வந்திருக்காங்க. திருத்துறைப்பூண்டி பள்ளியாசல்ல அந்த ஜமாத்துல இருந்துட்டு இருந்தேன். திரும்ப மறுபடியும் ஒரு 10 வருஷமா அந்த ஊர்ல பள்ளியாசலுடைய செக்ரட்டரியா இருந்தேன். ஜமாத்துக்கு செக்ரட்டரி இருந்துட்டு இருக்கும்போது பல கல்யாணத்துக்கு போவோம், வரதட்சணை கல்யாணத்துக்கு போவோம். இந்த பள்ளியாசல்ல ஒரு 7 கடை கட்டினாங்க. அந்த கடை கட்டும் போது ஒரு செங்கல்ல வச்சு அந்த செங்கல்ல துவா ஓதி ஒவ்வொருத்தையும் கொடுத்து அதை தொட்டு கும்பிட சொன்னாங்க. அந்த மாதிரி தொட்டு கும்பிடும் போகும்போதுதான் என் பையன் அதை எதிர்த்து கேட்டான். அது மார்க்கத்துக்காக ஜமாத்து எதிர்த்து இந்த மாதிரி ஒரு கேள்வியும் கேட்டு ஜமாத்தை விட்டு வெளியில வந்துட்டு ஆகணும். அதனால இப்ப 4 பிள்ளைங்களுமே எல்லாருமே தவிதாக இருக்காங்க. நானும் அந்த தவித வரும்போது என்னுடைய செயலாளர் பதவியா நான் ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் தவிதை ஏத்துக்கிட்டு இப்ப நான் தவி ஜமாத்தினுடைய துணைத் தலைவரா இருக்கேன் விட்டுக்கட்டி ஜமாத்துல. நான் முன்னையிலேருந்து இஸ்லாத்துல இருந்தா நான் இஸ்லாம்னா என்னன்னு சரியா தெரியாம என்ன நேர் வழின்னு தெரியாம இருந்துகிட்டு இருந்தேன். தௌஹீதுல சொன்ன பிறகு இஸ்லாம்னா அல்லாவும் தூதரும் சொன்னதுதான் இஸ்லாம்னு சொன்னாங்க. அதுதான் சரியா இருக்கிறதுனால இப்ப எங்க ஊர் மக்களும் நாங்களும் விழிப்படைந்து இப்ப மேக்சிமம் எல்லாருமே தௌஹீதுக்கு வந்துகிட்டு இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது மிஸ்கின். நான் அந்த விட்டுக்கட்டியை சேர்ந்தவன். அதாவது இந்த ஊர் எப்பலேருந்து தௌஹீத் இருக்குதோ அப்பலேருந்து நானும் தௌஹீத் தான், குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்குன்னு நம்பினேன். ஆனா இந்த தௌஹீத் ஜமாத்துக்கு நான் முழுக்க முழுக்க எதிரான ஒரு நபர் தான். ஆரம்ப காலத்துல நாங்க விடியல் வெளியில இருந்தோம். அப்ப அவங்க சொல்றதுதான் செய்யணுங்கிற மாதிரி ஒரு சித்தாந்தம் வச்சிருப்பாங்க. எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது. இப்ப முக்கியமான சில பிரமுகர்கள் கூட அடிக்க சொல்லி எல்லாம் கட்டளை போட்டாங்க. நாங்க அதெல்லாம் கேள்வி கேட்டப்ப அவங்களுக்கு எங்களுக்கு கருத்து முரண்பாடு ஏற்பட்டுச்சு. அது இருந்தாலும் நம்ம இதுதான் மார்க்கம், நம்ம ஷஹீதாயி சொர்க்கத்துக்கு போகணுங்கிற அந்த ஒரு நியத்துல நாங்க அதெல்லாம் ஏத்துக்கிட்டே இருந்துகிட்டு இருந்தோம். நம்ம இப்ப பார்க்க போறவங்க திருத்துறைப்பூண்டி பக்கத்துல உள்ள பாமணி நம்ம ஊரை சேர்ந்தவங்க. அந்த ஊர்ல தௌஹீத் கொள்கையை முழுமையாக கடைபிடிக்க முடியாதனால பாமணியை விட்டுட்டு இந்த விட்டுக்கட்டிக்கு இடம்பெயர்ந்திருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க பாமணியில இருந்துகிட்டு இருந்தோம் ஒரு 5-6 வருஷமா. அங்க இருக்க முடியாம தௌஹீத் அடிப்படையில இல்லாததுனால நாங்க விட்டுக்கட்டில தான் முழுமையா தௌஹீத் முறையில இருக்காங்கன்னு இங்க ஒரு 8 வருஷமா அங்க இருந்துகிட்டு இருக்கோம். இங்க ஒரு மௌலது ஹத்தம் பாத்தியா இதெல்லாம் எதுவுமே இல்லாம எல்லாரும் ஒற்றுமையா ஒரே மாதிரி இருக்கிறோம் எல்லாவதையினால. என் பேரு கமாலுதீன். நான் இந்த கிராமம் சேர்ந்தவன். நான் இதுக்கு முன்னாடி முழுக்க முழுக்க சுன்னத் ஜமாத்துல அந்த இதுல தான் இருந்தோம். ஏன்னா நம்மளுக்கு சரியான ஒரு இது கிடையாது, வழிகாட்டி தெரியல. எல்லா அஜாத்தும் வருவாங்க போவாங்க. தாயத்து வரைக்கும் போட்டிருக்கேன், நான் செஞ்சிருக்கேன். வங்கி உள்ள அஜாத்தை தாயத்து போடுவாங்க, மந்திரிப்பாங்க போவாங்க. இந்த மாதிரி வழி இதெல்லாம் இருந்துச்சு. மௌலது உண்டு, எல்லாமே உண்டு.
பட் 98 கரம்பூர்ல போய் மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டம், அதாவது இஸ்லாம் உண்ணியம் சொல்லிட்டு தமிழ்நாடு போட்டாங்க. அதில் போய் நான் கலந்துக்கிட்ட பிறகு தான் உண்மையான மார்க்கம் என்னங்கிறது அது மூலியமா எனக்கு தெரியும். எனக்கு குர்ஆன் ஹதீஸ்ல இதுதான் உண்மை இதாங்கிறது எனக்கு அது மூலியமா தான் எனக்கு வந்து ஒரு தெளிவடைச்சு. அதுக்கு நாங்கள் வந்து முழுக்க நாங்கள் தௌஹீத் ஜமாத்தில் வந்து இணைஞ்சு அது மூலியம் செயல்பட்டு இருக்கோம். என் பேரு முஜாஹிது. வெட்டுக்கட்டில் இது வரைக்கும் நம்ம சிறுக்கான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு 10 வருஷ காலமா எல்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம ஏகத்துவத்தை பத்தி எடுத்து சொல்லி தௌஹீது வந்ததுல இருந்து அடியோட ஒழிக்கப்பட்டது. பொதுவா எல்லா ஊர்லயும் ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் நபி வழிக்கு மாற்றமான முறையில தான் நடந்துகிட்டு இருக்கும். நம்முடைய சகோதரர்கள் ஒரு சில இடங்களை பிடித்து நபி வழி தொழுகை நடத்திட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் முழுக்க நபி வழி தொழுகை கடந்த 1 வருட காலமா நடத்தப்பட்டு வருகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேரு காதர் மைதீன். இந்த ஊர்ல ஆரம்ப காலங்கள்ல ஜும்மா தொழுகை பொறுத்தவரையில 2 பாங்கு சொல்லி 2 ஹுத்துபா, தமிழ்ல ஒரு ஹுத்துபா, அரபுல ஒரு ஹுத்துபா ஓதி அப்படிதான் காலமா நடந்துட்டு வந்துச்சு. இப்ப நம்ம தௌஹீது முறை வந்ததுக்கு பிறகு, தௌஹீது கொள்கை ஆரம்பிச்ச பிறகு நாங்க வந்து இப்ப ஒரு பாங்கு சொல்லி நபி வழிப்படி ஹுத்துபா ஜும்மா நடத்துறாங்க. இந்த ஜும்மாவில எல்லாருமே கலந்துக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேரு முஹம்மது ஃபாரூக். இந்த ஊர்ல முன்னெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 20 வந்து 20 ரக்காத் தொழுந்தாங்க. தௌஹீதுக்குள்ள ஏற்றுக்கொண்ட பிறகு 8 ரக்காத் தான் தொழுதாகணும். அதே மாதிரிக்கே அங்க உள்ள அஜர்த் மரங்கள்லாம் 8 ரக்காத் தௌஹீத் எங்க ஏகத்துவ கொள்கை ஏத்துக்கிற அஜர்த்தா இருந்தா இங்க வச்சுக்கோ, இல்லைன்னா அதுக்கு பிறகு வேணான்னு சொல்லிட்டோம். பொதுவாக எல்லா ஊர்களிலும் ஏகத்துவத்தை எதிர்ப்பதில் முதன்மையாக நிற்பவர்கள் அந்த ஊர் பெரியவர்கள்தான். ஆனால் இந்த வெட்டுக்கட்டியில் வாழும் பெரியவர்கள் அதிகமானோர் இந்த ஏகத்துவ கொள்கையை பற்றி பிடிப்பவர்களாக இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஜஹபர் நச்சியா. நாங்க அந்த வெட்டுக்கட்டி கிராமத்தார். நாங்க ஒரு 10 வருஷமா நெருக்கமா இப்ப தௌஹீதுல பிள்ளைங்க சொல்லி எல்லாம் தௌஹீதுல இப்படிதான் நம்ம இஸ்லாமிய முறைப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்து இப்ப நாங்கெல்லாம் நல்லா தெளிவாயிட்டோம். பள்ளிகள்ல போய் தொழுவுறது பெண்கள் இங்க இந்த ஊர்ல தான், மத்த ஊருங்கள்ல எல்லாம் தொழுவுறாங்களாங்கிறது தெரியல. ஜும்மாக்கு தவறாம பெண்கள் போறது பள்ளிக்கு, இரவு தொழுகை, நோம்புல தராவி 8 ரக்காயத்து +3 தொழுது, எல்லா வசதியும் எங்களுக்கு இந்த தௌஹீது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பிள்ளைங்க தான் எங்களுக்கு எல்லாமே சொல்லியும் கொடுத்தாங்க. எல்லா வசதிகளும் அவங்க தான் செஞ்சும் கொடுக்குறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நைனாமுங்க பேசுறேன். நாங்க தௌஹீது ஜமாத்தை சேர்ந்தோம். தர்கா வழிபாடுலாம் ஒன்றும் கிடையாது. பிள்ளைகளுக்கு உடம்பு சரிப்பில்லை ஆஸ்பத்திரிக்கு தான் போவோம். தாய்த்து போக்குவரத்து இதெல்லாம் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேரு வஹீதா. எங்க ஊரு விட்டுக்கட்டி. சத்தம் பாத்தியா இதெல்லாம் மூத்தா பணங்களுக்கு நாங்க ஓத மாட்டோம். வருஷ சத்தம் இதெல்லாம் செய்ய மாட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் பதர் நிஷா. நான் விட்டுக்கட்டி. எங்க ஊர்ல தொழுகையை பத்தி சொல்லணும்னா முற்றிலும் நபி வழி தொழுகையா தான் நடந்துட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமையிலாம் நாங்க நபி வழிபடி தான் தொழுகிறோம். நோம்பு, பெருநா தொழுவை எல்லாமே நபி வழிபடி தான் நாங்க தொழுகிறோம். கடந்த 3 வருடமா நாங்க திடல் தொழுகை தான் தொழுகிறோம். நாங்க தர்கா வழிபாடு இதெல்லாம் எதுவும் செய்யறது கிடையாது. தாயத்து தகடு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஹத்தம் பாத்தியா எதுவும் ஓதுறது கிடையாது. பர்த்டே எல்லாம் கொண்டாட மாட்டோம். மற்றபடி திருமண நாள் இதெல்லாம் எதுவுமே கொண்டாடுறது கிடையாது. இந்த திருவாரூர் மாவட்டம் விட்டுக்கட்டி இந்த ஊரை பற்றி திருவாரூர் மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்